முஸ்அப் இப்னு உமைர் மௌத்தாயிட்டாங்க உடனே சத்த விட்டு அழ ஆரம்பித்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கணவனுக்கு பெண்களிடத்தில் ஒரு அந்தஸ்து இருக்கத்தான் செய்கிறது. அந்த நேரத்துல மத்தவங்கள சாச்ச காலல்ல, பிள்ளை காலல்ல, ஒன்று சகோதரர் காலல்ல, தனது கணவன் முஸ்அப் இப்னு உமைர் அப்படி ஒரு கணவன் கிடைப்பாரா சகோதரர்களே? அதனாலதான் அந்த முஸ்அப் இப்னு உமைர் மௌத்தாயிட்டாங்கன்னு சொன்ன உடனே கடுமையாக ஆள ஆரம்பித்தார்கள். அதாவது ஹம்னா பின்த் ஜஹஷ். சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் அப்படியே போறாங்க. இது கடைசி விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே மதீனாவுக்கு போறாங்க. மதீனால ஒவ்வொரு வீடுகள்லையும் அழுகிற சத்தம் கேட்குது. மதீனால ஒவ்வொரு வீடுகள்லையும் ஒரு படை தளபதியா ஒரு நபியா போகல எவ்வளவு வேதனை இருக்கும். ஒவ்வொரு வீடுகள்லையும் அழுகின்ற சத்தம் ரசூலுல்லாஹ்வுக்கு கேட்குது. ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, அன்சாரிகள் அழுகிறாங்க. அப்ப சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, ஒன் ஹவாயால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கண்ணால கண்ணீர் ஓடுது ரசூலுல்லாஹ்வுக்கு. வலாக்கின் ஆனாலும் நீ ஹம்சா லா பாக்கிய லஹு, ஹம்சாக்கு அழுகிறவங்க யாருன்னு இருக்காங்க. வேதனையோட ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, உங்களுக்கெல்லாம் அழுகிறதுக்கு ஆக்களிக்கிறாங்க, ஹம்சாவுக்கு அழுகின்றவர் யார் எனக்கு அவ்வளவு ரசூலுல்லாஹ் எவ்வளவு ஒரு வேதனை உள்ளத்துல இருந்தோம். எல்லாரும் அழுகிறாங்க, ஹம்சாக்கு யார் அழைக்கிறாங்க என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகிறாங்க. நான் நினைக்கிறேன் அவர் அந்த நேரத்தில் அவருக்கு இந்த பிள்ளை கூட இருக்கல, திருமணம் முடிச்சிருந்தா இல்லை, பிள்ளைகள் இருக்கவில்லை. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அழுகின்றவர்கள் யார் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதை கேள்விப்பட்ட அன்சார்களுக்கு வேதனையாகுது. உடனடியா சஅத் இப்னு முஆத், உஸைத் இப்னு ஹுதைர் போறாங்க, பெண்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க, உங்களுக்கு மட்டும் அழுறீங்க, ரசூலுல்லாஹோட சாச்சா மௌத்தாகிறாரு, அதாவது இந்த ஹம்சா அவங்களுக்கு அழுங்கன்றாங்க. ஓடி வராங்க, ஓடி வந்து பள்ளியிலிருந்து ரசூலுல்லாஹோட மகள் அந்த சாச்சாவுடைய உறவை நினைத்து அழுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆறுதல் படுத்துறேன் அன்சாரிகளை நீங்கள் தான் என்று சொன்னாங்க. அன்சாரிகளே, ஆறுதல் படுத்துறேன் நீங்க தான் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எழும்பி போங்க பெண்களுக்கு, அளவானா அள வேண்டாம், எழும்பி போங்க என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எவ்வளவு நம்ம நினைக்கின்ற பொழுது உஹது என்ற வரலாற்றில் நபியோருடைய உள்ளங்கள் பட்ட காயமும், ஹம்சாவுக்கு அழுகின்றவர் யார் என்று கேட்ட வார்த்தைகளும், அன்சாரிகள் ஓடோடி ரசூலுல்லாஹ் கவலைப்பட்டு இருக்கிறாங்களே என்று ஓடோடி போய் அந்த பெண்கள் ரசூலுல்லாஹ் சாச்சாவை நினைச்சு அழுகத்தை ரசூலுல்லாஹ் நினைச்சு பார்க்கிறாங்க. ஆறுதல் படுத்துகின்ற அன்சாரிகளை நீங்கள் தான் என்கின்ற வார்த்தையை நினைத்து பார்க்கின்ற பொழுது இப்படி ஒரு தியாகத்தையும் இப்படியொரு நிலையை நாங்கள் நபியவர்களுக்கு செய்திருக்கிறோமா, என்ன பங்களிப்பு நாம் நபியவர்களுக்கு செய்திருக்கின்றோம் நினைக்கின்ற பொழுது உண்மையிலே வெட்கித்து தலை குனிய வேண்டிய நிலையில் நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, உங்களுடைய வரலாறு இதை விட நீண்டது என்றாலும் இந்த கைதிகளுக்கு பின்னால் என்ன நடந்தது என்றெல்லாம் நிறைய இருக்கிறது என்றாலும் இத்தோடு சுருக்கிக் கொள்கிறேன். இந்த வரலாற்றிலே நாங்கள் பெற வேண்டிய படிப்பினை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை கட்டளையிட்டார்கள் என்றால் என்றைக்கும் மீறாமல் இருப்பதால் எங்களுக்கு நல்ல வழி. அது எங்களுக்கு பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு வித்தியாசமாக வழங்கினாலும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்கடா அதுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதுதான் ஒரு மிகச்சிறந்த வழி. அல்லாஹு தஆலா என்னுடைய உங்களுடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவானாக. ஹாதா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். பெண்களுக்கு வந்தாங்க கலெக்ஷனுக்காக, பெண்கள் கலெக்ஷன் பண்ணுவதற்கு